மெரினா கடற்கரை உலகிலேயே மிக நீளமான இரண்டாவது கடற்கரை ஆகும். உலகத்திலே ரொம்ப நீளமான இரண்டாவது கடற்கரை இந்த சென்னை மெரினா கடற்கரை தான். அது உலகிலேயே இரண்டாவது கடற்கரை. இது இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது. அதாவது இந்தியாவிலே கிழக்கு கடற்கரை ஒட்டி வடக்கே வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித ஜார்ஜ் கோட்டை, அப்புறம் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது. இதன் நீளம் 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரை அமெரிக்க நாட்டின் புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை. அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் தான் மியாமிங்கிற கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை. ரெண்டாவது தான் மெரினா கடற்கரை. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 கிலோமீட்டர். அடுத்து பாலை நிலம், அதாவது வறண்ட நிலம். வறண்ட நிலம்னா கருப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துருவோம். கடவுள் கொற்றவை, அதாவது பெண் கடவுள். பாலை நிலத்துல மக்கள் எய்னர் எய்த்தியர். தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறை கவருதல். மரம் அல்லது மலர் உளிங்கை பாலை கள்ளி இழுப்பை. விலங்கு அல்லது பறவை பார்த்தோம்னா புலி யானை கழுகு. இசைக்கருவி பாலையால். மக்களும் அவர் தம் தொழில்களும். மறவர் மாபெரும் போர் வீரர் வேட்டையாடுபவர். எய்னர் வீரர். பாலை நில மண் மணல் மற்றும் உவர்மண். உலக பூமி தினம் அப்படின்னு எதை சொல்றோம்? ஏப்ரல் 22. உலக பூமி தினம் ஏப்ரல் 22, வேர்ல்ட் எர்த் டே. அடுத்து சூரிய குடும்பம் உருவாக்கம் சூரிய நெபுலர். ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பம் வாயுக்கள் மற்றும் தூசுகளால் ஆனது. எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி? 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்து பேரண்டம் அப்படிங்கிறது என்ன? பேரண்டம் விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், எரிக்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதான் இந்த பேரண்டம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறது நட்சத்திரங்களின் தொகுப்பு. சூரிய குடும்பம் சூரியன் 8 கோள்கள் மற்றும் அதன் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிக்கற்கள், வால் நட்சத்திரங்கள், தூசு ஆகியவை சூரிய குடும்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம் என்னென்ன கோள்கள் பார்த்துடலாம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ இது எல்லாமே கோள்களோட விவரம். ஓகேயா. உள் அப்படிங்கிறது என்னதுன்னா பாறை கோள்கள், திடக்கோள்கள், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். அதாவது உள் பாறை கோள்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் திடக்கோள்கள். திடக்கோள்கள் இன்னொரு பேர் உள் பாறை கோள்கள். திடக்கோள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய்ங்கிறது தான் உள் பாறை கோள்கள், திடக்கோள்கள் ஆகும். வெளி கோள்கள், அதாவது வாயுக்களால் ஆன கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் தான் வாயுக்களால் ஆனது. ஓகே. அடுத்து உறைந்திருக்கும் கோள்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் தான் உறைந்திருக்கும் கோள்கள். இரட்டை கோள் அப்படின்னு அழைக்கப்படுறது வெள்ளியும் புவியும். செந்நிறக்கோள் செவ்வாய். நீர்கோள் பூமி. வளையங்களை கொண்ட கோள் சனி. அது மாதிரி ரொம்ப அழகான கோள் அதுதான். பூமி மூன்றாவதாக அமைந்த 5வது பெரிய கோள். மூன்றாவதாக அமைந்துள்ள 5வது பெரிய கோள் தான் பூமி. 2 இயக்கங்கள் இருக்கும். தன் சுழற்சி, சூரியனை சுற்றி வருதல். ஸோ இந்த 2 சுழற்சி இருக்கும். தன் சுழற்சினா என்ன பண்ணும்? பூமி தன்னோட அச்சுல தன்னைத்தானே சுழலும். விளைவு அதனாலதான் இரவு பகலும் ஏற்படுது. அப்ப பூமி தன்னைத்தானே சுற்றுனாலதான் இரவு பகல் ஏற்படுது. அதான் தன் சுழற்சி. அடுத்து சூரியனை சுற்றி வலம் வருதல். பூமி தனது அச்சில் 23 டிகிரி சாய்வாக அமைந்து தன்னைத்தானே சுழன்று கொண்டே அதே வேளையில் சூரியனையும் சுற்றி வலம் வரும். இதன் விளைவு பருவ காலங்களால் ஏற்படுகிறது. அப்ப பருவ காலங்கள் அப்படிங்கிறது என்னென்னலாம் காலங்கள் ஏற்படுது? கோடை காலம், மழைக்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். கோடை காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் டு மே. மழைக்காலம் பார்த்தோம்னா டிசம்பர் டு பிப்ரவரி. முன்பனி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் டு செப்டம்பர். பின்பனி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் டு நவம்பர்.
7 கண்டங்கள் அப்படின்னு பார்த்துருவோம். 7 கண்டங்கள் அப்படிங்கிறது என்னென்ன? ஆசியா A1, ஆப்பிரிக்கா A2, அண்டார்டிகா A3, ஆஸ்திரேலியா A4, வட அமெரிக்கா நோ அதாவது NO நார்த் அமெரிக்கா, தென் அமெரிக்கா SA இல்லைன்னா சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா E. ஸோ இது எல்லாமே 7 கண்டங்களும் அழைக்கப்படுது. A4 நோஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா. இந்த A4 நோஸ் அப்படிங்கிற சுருக்கத்திலே இருக்கு. ஏ அப்படிங்கிறது 4 தடவை வரும். என்னன்னா ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா. அடுத்து வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவுக்கு தான் நோஸ். NO வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. அப்புறம் S ஃபார் சவுத் அமெரிக்கா. அதுக்கப்புறம் E ஃபார் ஐரோப்பா. அதான் யூரோப்புன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. அடுத்து பூமியின் நீர், இது ஏற்கனவே படிச்சோம். 71% உப்பு நீர், நன்னீர் வந்து 2.5%, பயன்படுத்தக்கூடிய நீர் 1% தான். இதான் பூமியோட நீர். பிற தகவல்கள் பார்த்தோம்னா, சூரிய குடும்பத்துல வானத்துல தோன்றும் கோள்கள் சென்னையில் அமைந்துள்ள பிர்லா கோளரங்கம் ஏறத்தாழ கண்காட்சி போல் அளிக்கிறது. அதுக்கு அடுத்து சூரியனுக்கு பூமிக்கும் இடையே ஏறத்தாழ 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் உள்ளது. கண்டங்களில் மிக பெரியது ஆசியா, மிக சிறியது ஆஸ்திரேலியா. கண்டங்களே ரொம்ப பெருசு ஆசியா, மிக சிறியது ஆஸ்திரேலியா. பெருங்கடலின் சராசரி ஆழம் 3800 மீட்டர். பெருங்கடலோட சராசரி ஆழம் 3800 மீட்டர். அடுத்து பெருங்கடலில் மிக ஆழமான இடம் பசிபிக் பெருங்கடல் தான், மரியானா அகழி. அதுதான் வந்து பெருங்கடலை மிக ஆழமான அகலம் கொண்டது. வரலாற்றுக்கு முந்தைய காலம் பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், செம்பு காலம், இரும்பு காலம். இது எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம். பழங்கற்காலங்கிறது 10,000 ஆண்டுகளுக்கு முன், பொது மு. இடைக்கற்காலங்கிறது 8,000 ஆண்டுகளுக்கு முன். இடைக்கற்காலங்கிறது 8,000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது பொது மு. புதிய கற்காலங்கிறது 10,000 முதல் 4,000 வரை, பொது ஆண்டுக்கு முன். செம்பு காலங்கிறது 3,000 முதல் 1,500 வரை, பொது ஆண்டுக்கு முன். இரும்பு காலங்கிறது 1,500 முதல் 600 வரை, பொது ஆண்டுக்கு முன். ஸோ இதுதான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். வளிமண்டலம் அப்படிங்கிறது என்ன? வளிமண்டலங்கிறது புவியை சுற்றி உள்ள காற்று சூழ்ந்த பகுதி. வளிமண்டலத்துல உள்ள வாயுக்களின் கலவை வந்து ஆக்சிஜன் 21%, நைட்ரஜன் 78%, பிற வாயுக்கள் 1%, கார்பன் டை ஆக்சைடு, ஓசோன், ஆர்கான், நியான், ஹீலியம், ஹைட்ரஜன், கிரிப்டான், செனான், மீத்தேன். இது எல்லாமே வந்து வாயுக்கள் தான். சரியா? வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்கு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இதுல இருந்து கேள்விகள் கன்ஃபார்மா எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது அடிக்கடி இதுதான் கேட்பாங்க. இந்த சோசியல்னால இந்த கொஸ்டின் இப்போ வந்துருது. வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்குகள் பார்த்துருவோமா? ட்ரோபோஸ்பியர் அடி வளிமண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பியர் படை மண்டலம், மீசோஸ்பியர் இடைமண்டலம், தெர்மோஸ்பியர் வெப்ப வளிமண்டலம், எக்ஸோஸ்பியர் வெளி அடுக்கு. ஸோ இது எல்லாமே வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்குகள். அடுத்து பார்த்தோம்னா கோட்டைகளும் அரண்மனைகளும். அவ்வளவுதான், முடிய போது பார்த்துடலாம். கோட்டைகளும் அரண்மனைகளும்னா வேலூர் கோட்டைங்கிறது 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது. 1799 திப்பு சுல்தானின் குடும்பம் ஆங்கிலேயர்களால் சிறை வைக்கப்பட்டது. 1806ஆம் ஆண்டு வேலூர் கோட்டை ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி தோன்றியது. இங்கு உள்ளவை ஜலகண்டேஸ்வரர் கோயில், தேவாலயம், மசூதி மற்றும் பல அரசு அலுவலகங்கள் உள்ள இருக்கு. அடுத்து வேலூர் கோட்டையின் உள்ளே காணப்படும் 5 மகால்கள்.
ஹைதர் மஹால், திப்பு மஹால், பேகம் மஹால், கண்டி மஹால், பாதுஷா மஹால். வேலுக்கோட்டையில் காணப்படும் 5 மஹால்கள். திண்டுக்கல் கோட்டை. திண்டுக்கல் மலைக்கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. 17ஆம் நூற்றாண்டுல திண்டுக்கல் மலைக்கோட்டை கட்டியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டுல மைசூர் அரசு கீழே வந்துடுச்சு. கட்டியவர் யாருன்னா மதுரை நாயக்கர். கனரக பீரங்கியை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டு இருந்தது. எதுனா திண்டுக்கல் கோட்டை. தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் பராமரிக்கிறது திண்டுக்கல் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட முதல் கோட்டையே புனித ஜார்ஜ் கோட்டை தான். இடம் சென்னை. மாநில தலைமை செயலகம் இங்கு இருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டை மாநில தலைமை செயலகம் இங்க இருக்கு. அடுத்து திருமயம் கோட்டை. திருமயம் கோட்டை அழகு மற்றும் கட்டடக்கலைக்காக புகழ் பெற்றது. இது தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் இருக்கு. திருமயம் கோட்டைங்கிறது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் இருக்கு. இது மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. ஊமையன் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுறது திருமயம் கோட்டை தான். திருமயம் கோட்டை அழகு மற்றும் கட்டிடக்கலைக்காக புகழ் பெற்றது. திருமயம் கோட்டை தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் உள்ளது. மிகப்பெரிய பாறை கல்வெட்டுகளை கொண்டது திருமயம் கோட்டை. ஊமையன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. சதுரங்கப்பட்டினம் கோட்டை இது டச்சுக்காரர்களால் வணிக நோக்கங்களுக்காக கட்டப்பட்டதுதான் சதுரங்கப்பட்டினம் கோட்டை. இது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. சதுரங்கப்பட்டினம் கோட்டைங்கிறது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. அடுத்து செஞ்சி கோட்டை. 13 கிலோமீட்டர் நீளம் உள்ள கோட்டை சுவர்கள் 3 மலைக்குன்றுகளை இணைக்கிறது. 13 மீட்டர் நீளமுள்ள கோட்டை சுவர்கள் 3 மலைக்குன்றுகளை இணைக்கிறது. அதுதான் செஞ்சி கோட்டை. 3 மலைக்குன்றுகளை இணைக்கிறது செஞ்சி கோட்டை. உயரம் 800 அடி, அகலம் 80 அடி. சிறப்பு அமைவுகள்: திருமண மண்டபம், கோவில்கள், ஆனைக்குளம், களஞ்சியம், கண்காணிப்பு கோபுரம். அடுத்து தரங்கம்பாடி கோட்டை. தரங்கம்பாடி கோட்டைங்கிறது டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படும். தரங்கம்பாடி கோட்டை வங்காள விரிகுடா கரையில் அமைந்துள்ளது. இது சரிவக வடிவத்தில் 3 அறைகளை கொண்டது. தரங்கம்பாடி கோட்டை டேனிஷ் கோட்டை என அழைக்கப்படும். தரங்கம்பாடி கோட்டை வங்காள விரிகுடா கரையில் அமைந்துள்ளது. திருமலை நாயக்கர் அரண்மனை 17ஆம் நூற்றாண்டில் மதுரை நகரில் கட்டப்பட்டது. திருமலை நாயக்கர் அரண்மனை 17ஆம் நூற்றாண்டில் மதுரை நகரில் கட்டப்பட்டதுதான் திருமலை நாயக்கர் அரண்மனை. இந்த அரண்மனை தொல்பொருள் அருங்காட்சியகத்தை கொண்டுள்ளது. இதன் முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும் ஆகும். முக்கிய இடங்கள் என்னது? முற்றமும் அந்த நடன மண்டபம் தான். திருமலை நாயக்கர் அரண்மனை 17ஆம் நூற்றாண்டில் மதுரை நகரில் கட்டப்பட்டது. இந்த அரண்மனை தொல்பொருள் ஆராய்ச்சிகளை கொண்டது. முக்கிய இடங்கள் முற்றமும் நடன மண்டபமும். தமுக்கம் அரண்மனை. அடுத்து தொடர்ந்து பேசினால கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, அதனால ஒண்ணும் இல்ல, கவனிங்க. தமுக்கம் அரண்மனை அப்படிங்கிறது ராணி மங்கம்மா கோடைக்கால இல்லமாக மதுரையில் உள்ளது. தமுக்கம் அரண்மனைங்கிறது ராணி மங்கம்மா பயன்படுத்தியது. அது கோடைக்கால இல்லமாக மதுரையில அதுக்காண்டி கட்டப்பட்டது. ஊட்டியில் உள்ள பான்கில்ஸ் அரண்மனை மைசூர் அரசர்கள் கோடைக்கால அரண்மனையாக திகழ்ந்தது. பான்கில்ஸ் அரண்மனை மைசூர் அரசுகளோட கோடைக்கால அரண்மனையாக திகழ்ந்தது. பான்கில்ஸ் அரண்மனை. இங்கே ராணி மங்கம்மாளுக்கு கோடைக்கால இல்லமாக மதுரை தேர்ந்த தமுக்கம் அரண்மனை. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. இது 3 தனிப்பட்ட பார்வையிடங்கள். என்னன்னா அரண்மனை, கலைக்கூடம், கையெழுத்து பிரதி மேன்ஸ்கிரிப்ட், நூலகம், சரஸ்வதி மஹால். இது தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. கட்டியவர்கள் தஞ்சாவூர் நாயக்க ஆட்சியாளர்கள். சரஸ்வதி மஹால் இந்தியாவின் பழமையான வரலாற்று நூல்களுள் ஒன்றாகும். அதான் சரஸ்வதி மஹால் நூலகம். இந்த நூலகத்தில் தமிழ், சமஸ்கிருதம், மராத்தி மற்றும் தெலுங்கு போன்ற பல்வேறு மொழிகளில் உள்ள நூல்கள் 1 மில்லியனுக்கும் அதிகமாக கையெழுத்து பிரதிகள் காணப்படுகின்றன.
அடுத்து பத்மநாதபுர அரண்மனை, இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க கல்குளம் அரண்மனை என்று அழைக்கப்படுறதுதான் பத்மநாதபுரம் அரண்மனை. கல்குளம் அரண்மனைன்னு அழைக்கப்படுது. கேரளா கட்டடக்கலையை கொண்டு மரத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பத்மநாதபுர அரண்மனை. கட்டியவர்கள் திருவாங்கூர் ஆட்சியாளர்கள். முக்கிய பார்வையிடங்களா பத்மநாதபுர அரண்மனையில என்ன இருக்கும் அப்படின்னா ராஜமாதா அரண்மனை, சபை, அப்புறம் தெற்கு அரண்மனை, இது மூணுமே பத்மநாதபுர அரண்மனையில இருக்கும். ஸோ அடுத்து அவ்வளவுதான் அரண்மனைகள் பார்த்தாச்சு. இனி அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான். ஆர்டிஇ அப்படிங்கிறது இப்ப எல்லாத்துக்குமே தெரியும். ஆர்டிங்கிறது கல்வி உரிமை சட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 2009 தான் தொடங்கியிருக்காங்க. 2009 தொடங்கியிருக்காங்க. நோக்கம் 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகள் அனைவருக்கும் இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி முக்கிய தத்துவத்தை விவரிக்கிறது. இது 2009 தொடங்கினது. 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு. ஓகே, அடுத்தது பண்டைய இந்திய கல்வி முறை குருகுலம். குரு ஆசிரியர் விஷயா மாணவர். குருனா ஆசிரியர், விஷயான மாணவர். ஸோ குருகுல கல்வி முறை பண்டைய இந்திய கல்வி முறை. சட்டமன்ற பிரிவின் 3 பட்டியல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். கல்வி பொது பட்டியல் பிரிவின் கீழ் காணப்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இந்திய மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக 2019 ஆண்டு இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை NPE வடிவமைத்துள்ளது. முதல் தேசிய கல்விக் கொள்கை 1968, இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை 1986. இப்ப தேசிய கல்விக் கொள்கையினாலே 1986 தான் நம்ம சொல்றோம். ஆனா முதல் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது 1968. அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க, 1968. இரண்டாவது தேசிய கொள்கை 1986. தேசிய கொள்கை இந்திய மக்களிடையே கல்வியை மேம்படுத்துவதற்காக 2019 ஆண்டு இந்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்துள்ளது, NPE. அடுத்து கல்வி திட்டங்கள். இலவச மதிய உணவு திட்டம் கு. காமராஜர். அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA மற்றும் ஆசிரியர் கல்வி TE ஆகிய 3 திட்டங்களும் இணைந்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டமாக இப்போது SS என ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து அனைவருக்கும் கல்வி SSA தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. இதன் நோக்கம் தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல். 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பெறச் செய்தல். கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல், இதான் இதோட நோக்கம். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA, இது 2009. SSA 2001, அது 14 வயது வரைக்கும். RMSAங்கிறது தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. குறைந்தபட்சம் கல்வியின் அளவை 10ஆம் வகுப்புக்கு உயர்த்துதல் RMSAங்கிறது. அடுத்து SS, அதாவது 2018 தான் தொடங்கப்பட்டிருக்கு. இது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு அர்த்தம். இதோட நோக்கம் என்னன்னா கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளும் அதிகரித்தல், பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல், மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15, அது அவரோட காமராஜரோட பிறந்த நாள். அதை கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். கல்வி என்பது எழுத்தறிவை மட்டும் பெறுவது அல்ல, எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. அதாவது டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றது, அவ்வளவுதான். 1 to 5th சோசியல்ல இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் வரும். வேற மத்தெல்லாம் சும்மா சாதாரணமா குழந்தைங்களுக்கு அனுப்பி கொடுத்தது தான். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதான். ஓகே, சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் போடக்கூடிய வகுப்புகள், இலவச வகுப்புகள், இலவச ஆன்லைன் தேர்வுகள், பாட குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்க்கலாம். HGT கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 3 போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.